அப்ப கரெக்ட்டா வீட்டோட ஓனர் வந்து மார்க் எவ்வளோன்ற மாரி கேட்க, "உன் வேலைய பார்த்துட்டு போயேன்ற" மாரி கத்தி விட்டுர்றாரு. இப்போ மார்க் ரொம்ப கம்மியா வாங்கிட்டோன்னு பிரபு சோகத்துல இருக்க, அப்போ அப்பா வந்து, "நீ எவ்வளவோ எஃபர்ட்ஸ் போட்ட. ஆனா உன்னால முடியல. சரி விடு. இனிமே நடக்கிறத பார்ப்போம்னு" சொல்லி ஆறுதல் சொல்றாரு. வாசுதேவன் ஹவுஸ் ஓனர திட்டுனனால இப்போ வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாரு. இப்போ வேற ஒரு வீட்டுக்கு குடி போயிடுறாங்க. அங்க போனதுக்கப்புறம் 2 வருஷம்னு டார்கெட் வச்சு மறுபடியும் வீடு வாங்குறதுக்காக உழைக்கிறாங்க. வாசு ஓனரோட ரெக்கமெண்டேஷன்ல பிரபுக்கு ஒரு நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்குது. பிரபுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் ரொம்ப பிடிக்கும். அதை தான் அவன் செலக்ட் பண்ணியிருப்பான். ஆனால் காலேஜ் பிரின்சிபல் கன்வின்ஸ் பண்ணி ஐடி தான் ஃபியூச்சர்னு சொல்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்க வச்சிடறாரு. ஆனால் பிரபுக்கு இதில் சுத்தமாக விருப்பம் இல்லை. அவங்க அப்பாவும் பெரிய மனுஷன் சொல்ல கரெக்டாக தான் இருக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு தான் இப்போ ஃபியூச்சருன்ற மாதிரியெல்லாம் சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. காலேஜில் இவனுக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடைக்கிறான். இப்போ பிரபுக்கு ஐஸ்வர்யாவோட ஞாபகம் வர அவ வீட்டுக்கு போய் தேடி பார்க்குறான். அவங்க பல மாசத்துக்கு முன்னாடியே வீட்டை காலி பண்ணி போயிட்டதா பக்கத்தில் இருக்கவங்க சொல்றாங்க. அட்ரஸ், ஃபோன் நம்பர்னு ஏதாவது கிடைக்குதான்னு விசாரிச்சு பார்க்குறான். ஆனால் எதுவுமே கிடைக்கல. இப்படியே ஒரு வருஷமும் போயிடுது. இவங்க புதுசா வந்திருக்க வீட்டில் கரண்ட் தண்ணின்னு எதுவுமே சரியா இல்லை. இன்னும் ஒரு வருஷம் தான், அதுக்குள்ள புது வீடு வாங்கிடலான்ற மாதிரி வாசு சொல்ல, அவர் பொண்ணு ஆர்த்தி சந்தோஷமா ஓடி வரா. என்னாச்சுன்னு பார்த்தா 10th ரிசல்ட் வந்துருச்சு. நல்ல மார்க்கும் ஸ்கோர் பண்ணியிருக்கா.